இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, சென்ற மாதம்தான் சீனா நமது லடாக் பகுதியிலிருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்வதாக ஒப்பந்தம் ஒன்று செய்து அதன்படி தனது படைகளை விலக்கிக் கொண்டது. நமது இந்திய படைகள் ஏற்கனவே பெட்ரோல் பணி செய்தது போன்று அந்த கண்காணிப்பு பணியினை நமது லடாக் பகுதியில் தொடர்ந்து செய்து வருகின்றன. நண்பர்களே, இந்த ஒப்பந்தம் முடிவானவுடன் 2 நாட்கள் கழித்து நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நண்பர்களே, சீனா தற்போது தனது படைகளை லடாக் பகுதியிலிருந்து விலக்கிக் கொண்டாலும் அந்த நாட்டுடன் முழுமையான உறவு என்பது வைத்துக்கொள்ள முடியாத நிலை தொடர்ந்து வருகிறது. சீனாவுடனான டிப்ளமேட்டிக் உறவினை மேலும் அந்த நாடுகள் நம் நாட்டில் வர்த்தகம் செய்வதும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும் மிக எளிதாக திறந்துவிட முடியாது. ஒவ்வொரு செயலுக்குமே அதிகப்படியான கவனிப்பு இருக்கும் என்று 2 அமைச்சர்களும் அப்போது தெரிவித்தார்கள். நண்பர்களே, ஏன் இந்த பீடிநடை என்று கேட்கிறீர்களா? வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, வங்காளதேசத்தில் அமெரிக்காவின் தூண்டுதலின் காரணமாக அங்கு திருமதி ஹசீனா அவர்களின் ஆட்சி நீக்கப்பட்டு யூனுஸ் என்பவர் அங்கு தற்கால அரசின் தலைவராக இருந்து அங்கு ஆட்சி செய்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் ஏற்கனவே வங்காளதேசத்தில் மிக குறைந்த அளவிலான தொகையை வட்டிக்கு விட்டு அதிக லாபம் பார்த்து பெயர் எடுத்தவர். இவர் அந்த நாட்டின் மக்களுக்காக அதிக அளவில் உதவி செய்தார், மக்கள் முன்னேற பாடுபட்டார் என்ற கருத்தின் அடிப்படையில் இவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. இவர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் திரு கிளின்டன் அவர்களுடன் மிக நெருங்கிய நட்பு உடையவர். திரு கிளின்டன் என்பவர் இதே போன்று அங்கு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ற ட்ரஸ்ட் ஒன்றினையும் நடத்தி வருகிறார் அமெரிக்காவில். அந்த ட்ரஸ்டில் ஏராளமான குளறுபடிகள் நடந்தன என ஒரு காலத்தில் அறிக்கையில் வந்தன. அது முழுமையான நம்பத்தகுந்த ட்ரஸ்ட் இல்லை, திரு கிளின்டன் அவர்கள் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட். நண்பர்கள், ஆகவே திரு கிளின்டன் அவர்களின் தூண்டுதலின் பேரிலும், ஏனென்றால் திரு கிளின்டன் அவர்கள் டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர். அதற்கு அடுத்தபடியாக ஒபாமா டெமோக்ராட்டிக் கட்சியில் அதிபராக வந்தபோது அவரும் திரு யூனுஸ் அவர்களை பாராட்டி அதிக அளவில் கௌரவித்தார். அதற்கு அடுத்தபடியாக பைடன் அவர்களும் டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர், ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். அவரும் இவருக்கு அதிக அளவில் சப்போர்ட் செய்தார். ஆகவே இந்த யூனுஸ் அவர்கள் இவர்களெல்லாம் பார்த்து, ஏனென்றால் வங்காளதேசத்தில் மக்களுக்கு 5000, 1000 என்று வட்டி கொடுத்து, அதுவும் அதிகப்படியான வட்டி கொடுத்து நலிவுற்ற மக்களுக்கு தான் நிதி உதவி செய்வதாக கூறியதன் அடிப்படையிலும் அந்த அறிக்கையின் அடிப்படையிலும் இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவை திரு யூனுஸ் அவர்களுக்கு இந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்த அனைத்து பழைய பிரசிடென்ட்களும் தற்போதுள்ள திரு பைடன் அவர்களும் இவருக்கு கொடுத்த ஆதரவின் பேரில் அவர் வங்காளதேசத்தை தற்போது தற்காலிக அரசின் தலைவராக இருந்து செயல்பட்டு வருகிறார். நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் வங்காளதேசத்தில் திரு யூனுஸ் அவர்களின் ஆட்சி ஆரம்பித்தவுடன் தற்போது சீனா என்ன செய்தது என்றால், தனது போர்க்கப்பல் ஒன்றினை வங்காளதேசத்தின் துறைமுகம் ஒன்றில் நிறுத்தியுள்ளது. நண்பர்களே, நேபாள் நாட்டினை எடுத்துக்கொண்டால் 1950ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த நேபாளம் தொடர்ந்து நம்ம நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்பொழுது ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நேபாள நாட்டின் பாதுகாப்பை இந்தியா தான் உறுதி செய்து வந்தது. ஆனால் அது தொடர்ந்து அவ்வாறு இல்லாமல் தானும் இந்தியாவிற்கு ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ட்ரீட்டியை, அந்த ஒப்பந்தத்தை அது ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது அது சீனா பக்கம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சீனா நேபாள் நாட்டிற்கு வேண்டிய அனைத்து விதமான உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏனால் பாகிஸ்தான் சீனாவின் ஒரு மாநிலமாக செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுக்கு தேவையான அனைத்து போர் ஆயுதங்களுமே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் தற்போது தான் அது இந்தியா பக்கம் நிற்கிறது. நண்பர்களே, 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த தெற்காசியா பகுதியில் இந்தியா தான் மிக சிறந்த நாடாக, வலிமையான நாடாக இருந்தது. 1970-72ஆம் ஆண்டு வாக்கில் சீனாவில்
உலகமயமாக்கல் என்ற திட்டத்தின் கீழ் உலகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களுமே சீனாவில் வந்து தொழில் தொடங்கலாம் என்ற ஒரு திட்டத்தினை ஆரம்பித்த பின்பு அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள் எல்லாமே சீனாவில் தொழில் தொடங்கி சீனாவின் தொழில் வளர்ச்சி அதிகமாகி அங்கே பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏராளமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த பொருட்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததன் காரணமாக சீனா தற்போது அமெரிக்காவிற்கு அடுத்த 2வது பொருளாதார நாடாக உள்ளது நண்பர்கள். இந்த 2வது பொருளாதாரத்தின் காரணமாக 3.5 ட்ரில்லியன் US டாலர் மதிப்பிலான தொகையை அது வைத்துள்ளது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக வைத்துள்ளது. இந்த தொகையினை வைத்து அது பல நாடுகளுக்கும் பணத்தை வட்டிக்கு கொடுத்து வருகிறது நண்பர்களே. அதிக அளவிலான வட்டி உலக வங்கி கொடுக்கும் வட்டியை விட சுமார் 3 மடங்கு அதிகமான தொகைக்கு வட்டியை கொடுக்கின்றது நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தொகையினை வைத்துக்கொண்டு அது அனைத்து நாடுகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவை போரில் தோற்கடித்து தான் உலகத்தில் சிறந்த வளர்ச்சி நாடாக வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அது இந்த பணத்தை எல்லாம் அதிக அளவில் செலவு செய்து தனது கப்பற்படையை உலகத்திலே மிக சிறந்த கப்பற்படையாக வைத்துள்ளது நண்பர்களே. அதே போன்று அமெரிக்காவிற்கு ஈடாக இருக்கும் வகையில் தனது விமானப்படையும் வைத்துள்ளது. 17 லட்சம் அளவிலான இராணுவ வீரர்களையும் வைத்துள்ளது நண்பர்களே. இதை வைத்துக்கொண்டு நமது இந்தியாவிற்கும் பிற நாடுகளுக்குமே தொடர்ந்து அது தொந்தரவு கொடுத்து வருகிறது. ஜப்பான், சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா, தைவான் போன்ற நாடுகளையும் அமெரிக்கா நாடுகளையும் இவை சற்று இராணுவத்தில் சிறந்த நாடுகள். ஆகவே இவற்றுக்கு பிரச்சனைகளை கொடுத்து நாடுகள் முன்னேற விடாமல் பொருளாதாரத்திலோ அல்லது பிற துறையிலோ முன்னேற விடாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே வருகிறது இந்தியா உட்பட நண்பர்கள். ஆனால் மிக சிறிய நாடுகளாக உதாரணமாக தெற்காசிய கண்டத்தில் எடுத்துக்கொண்டோமானால் பாகிஸ்தான், பூட்டான், நேபாளம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளை எல்லாம் இவை மிக சிறிய நாடுகள், மக்கள் தொகை மிக மிக குறைவாக உள்ள நாடுகள். சீனா என்ன செய்வது என்றால் இந்த நாடுகளில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களின் தலைவர்கள் அழைத்து அவருக்கு ஏராளமான கையூட்டு பெற்று, ஏனென்றால் இந்த சிறிய நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாமே தான் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்களே தவிர அந்த நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆளவில்லை. ஆகவே சைனா அந்த ஆட்சியாளர்களை அழைத்து அவர்களுக்கு ஏராளமான கையூட்டு கொடுத்து இதுதான் உண்மையிலே நடந்து கொண்டிருக்கின்றது நண்பர்கள். அவர்கள் கையூட்டு கொடுத்து இந்தியா பக்கம் செல்லாதீர்கள், எங்கள் நாட்டு பக்கம் வாருங்கள் என்று அழைத்து இந்த நாட்டின் தலைவர்கள் எல்லாம் தன் நாட்டின் பக்கம் அழைத்து தனது நாட்டில் உள்ள பொருட்களையும் இராணுவ ஆயுதங்களையும் வாங்கும் வகையில் செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்தியாவை அது பழைய இந்தியா நாம் உள்ளே சென்றால் அது பயந்துவிடும் என்ற எண்ணத்தில் தான் கல்வான் பள்ளத்தாக்கில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் நமது நாடு அப்போது எதிர்த்து நின்றது. ஆகவே தற்போது இந்தியாவுடன் ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன. நாம் தொடர்ந்து இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டிருந்தால் இந்தியாவில் செய்யக்கூடிய வர்த்தகம் பாதிக்கப்படும். நம்ம நாட்டு தொழிலதிபர்கள் இந்தியாவில் சென்று தொழில் தொடங்க இயலாது, நமது பொருளாதாரம் கீழே விழக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது என்ற ஒரு பயத்தின் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் திரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் பிரசிடண்டாக வர உள்ளார். ஜனவரி மாதம் பதவியேற்க உள்ளார். அவர் சீனா என்றாலே அவருக்கு பிடிக்காது. ஆகவே சீனாவிற்கு தனது பொருட்கள் எதுவும் ஏற்றுமதி செய்யக்கூடாது, அந்த நாட்டின் பொருட்களும் இங்கே வரக்கூடாது. ஆகவே சீனாவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய திரு ட்ரம்ப் அவர்கள் நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடும், இந்தியாவுடன் சேர்ந்து கொண்டு அதிக அளவிலான பிரச்சனைகளை சீனாவிற்கு தரக்கூடும் என்ற ஒரு பயத்தின் காரணமாக அதை நமது எல்லையிலிருந்து படைகளை திரும்ப பெற்றுள்ளது நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போது வங்காளதேசத்தில் ஏற்கனவே வங்காளதேசத்தில் உள்ள யூனுஸ் அவர்கள் அமெரிக்காவின் கண்ட்ரோலில் உள்ளவர். அவர் திரு பைடன் அவர்களின் ஜனநாயக கட்சி அடிப்படையில் அவர் வந்தவர். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வங்காளதேசத்தில் திருமதி ஹசீனா அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டதை விரும்பாதவர். அவை அவர் வந்தவுடன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு சீனா தனது கப்பற்படையைச் சேர்ந்த முக்கியமான கப்பல் ஒன்றினை வங்காளதேசத்தில் நிறுத்தியுள்ளது நண்பர்களே. வங்காளதேசத்தில் ஏற்கனவே 4/3 பங்கு ஆயுதங்கள் சீனாவிடம் வாங்கப்பட்டன. சீனா வங்காளதேசத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் அது கொடுத்துள்ளது நண்பர்களே. நாம் தான் வங்காளதேசத்திற்கு உதவி செய்து 1971 வங்காளதேசம் என்ற ஒரு நாட்டினை பாகிஸ்தானுக்கு பிரித்து வழங்கினோம் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் நண்பர்களே. ஆகவே இதுதான் உலக நியதி.
நன்மை செய்தவரை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து அதிகமான நன்மை செய்யவில்லை என்றால், தொடர்ந்து அந்த நாட்டின் தலைவர்கள் வளரும் அளவிற்கு போதிய நிதி உதவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வேறு பக்கம் நிதி உதவி கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள். சீனா ஏலமான கையூட்டு தருவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆகவே வங்காளதேசத்தில் உள்ள தற்போதுள்ள யூனுஸ் அவர்கள் அந்த நாட்டின் பக்கம் சாய்ந்து அங்கிருந்து ஏராளமான ஆயுதங்களை வாங்குவதற்கு அவர் தற்போது முடிவு செய்துள்ளார். ஆனால் அதற்குள் திரு ட்ரம்ப் அவர்களின் ஆட்சி வேறு வந்துவிட்டது நண்பர்களே. இருப்பினும் இந்த சூழ்நிலையை விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தற்போது அங்கே ஒரு கப்பலை கொண்டு நிறுத்தியுள்ளது வங்காளதேசத்தில். ஆகவே வங்காளதேஷ் தற்போது முழுமையாக சீனா பக்கம் சாய்ந்துள்ளது நண்பர்கள். நம்ம நாட்டின் நண்பனாக இருந்த பல வருடங்களாக இருந்து பல உரிமைகளை பெற்ற பல சலுகைகளை பெற்ற வங்காளதேசம் தற்போது அந்த பக்கம் செல்கிறது, சீனா பக்கம். அதை கொண்டு நேபாள் நாட்டில் எடுத்துக்கொண்டால், நேபாளம் எப்பொழுதுமே எலெக்ஷன் முடிந்தவுடன் அந்த நாட்டின் பிரதம மந்திரி முதலாக மாலத்தீவை போன்று இந்தியாவைத்தான் வந்து சந்திப்பார்கள். இந்திய பிரைம் மினிஸ்டர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் திரு ஓலி அவர்கள் அங்கு பிரைம் மினிஸ்டர் வந்தவுடன் முதலாக அவர் சென்று சீனாவைத்தான் பார்த்துள்ளார் நண்பர்களே. அங்கே திரு ஷி ஜின்பிங் அவர்களை திரு ஒலி அவர்கள் சந்தித்தது மட்டுமில்லாமல் அங்கு ஏராளமான ஒப்பந்தங்களையும் அவர் போட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த நாட்டிற்கு தேவையான அனைத்து வகையான பாதுகாப்பிற்கு தேவையான ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்கள் எல்லாமே தரப்படும் எனவும், அந்த நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிக்கு எல்லாமே செய்து தரப்படும் என திரு ஷி ஜின்பிங் அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா ஏற்கனவே அதிக அளவிலான கடன்களை பெற்று அந்த கடனை திருப்பி தர முடியாமல் கம்பந்தோட்டா துறைமுகத்தை 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சீனாவுக்கு அனுமதி அளித்ததன் பேரில் அதை தொடர்ந்து தனது நீர்மூழ்கி கப்பல்களையும் பிற கப்பல்களையும் ஆராய்ச்சி கப்பல்களையும் கொண்டு வந்து கம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தி கொண்டு நமது நாட்டினை கவனித்து வந்து கொண்டிருந்தது. இதை நமது இந்தியா கொடுத்த பெரும் பிரஷர் காரணமாக ஓர் ஆண்டிற்கு எந்த நாட்டு கப்பல்களும் ஸ்ரீலங்கா துறைமுகங்களில் நிறுத்தப்பட மாட்டாது என அது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது நண்பர்களே. அந்த அறிவிப்பு 2024 இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் காலாவதி ஆகிறது. அதற்கு பின் என்ன சூழ்நிலை நிலவப்போவது என்று தெரியவில்லை நண்பர்களே. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு இந்த தெற்காசிய நாடுகள் எல்லாமே இந்தியாவின் மீது அதிக அளவு நட்பு கொண்டிருந்தன. இந்தியாவுடன் இருந்து ஏராளமான நிதி உதவியினை ஃப்ரீயாக பெற்றன நண்பர்களே. ஆனால் தற்போது பாகிஸ்தான் நம்மளுடைய முதல் எதிரியாக உள்ளது. தனது நாட்டின் மக்களுக்கு தேவையான வளர்ச்சியை பற்றி கண்டுகொள்ளாமல் தனது வளர்ச்சியை மட்டுமே கண்டுகொண்டு அங்குள்ள பிரைம் மினிஸ்டர்கள், அங்குள்ள பிரசிடென்ட்கள், அங்குள்ள இராணுவ அதிகாரிகள் அனைவருமே தான் வளர வேண்டும் என்ற நோக்கில் தான் அங்கே உள்ள நிதியை பயன்படுத்துகிறார்கள். உள்ள அங்குள்ள மக்கள், பாகிஸ்தானில் உள்ள மக்கள் உணவுக்கு கூட மிக திண்டாடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. ஆகவே தான் வளர வேண்டும் என்ற தலைவர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் நினைக்கும் போது பாகிஸ்தானை போன்றுதான் தற்போது வங்காளதேசம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட உள்ளது என்பதனையும் நண்பர்கள் நிச்சயம் அறிவீர்கள் நண்பர்களே. அதே போன்று நேபாளும் மிக சிறிய நாடு. அந்த நாட்டுக்கு ஏதோ தருகிறேன் என்று கூறிக்கொண்டு, ஏனென்றால் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அந்த வசதிக்கு அந்த முன்னேற்றத்திற்கான சீனா ஏகப்பட்ட வட்டி விகிதத்தில் அது கடனுக்கு தரும்போது அந்த பணத்தை எல்லாம் அதிகப்படியாக அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் எடுத்து சென்று விடுகிறார்கள். அந்த மக்கள் ஒன்று முன்னேறுவதாக தெரியவில்லை நண்பர்களே. தற்போது வங்காளதேசத்தை எடுத்துக்கொண்டால் முக்கியமான ஒரு சில பேர் தான் அதிக அளவில் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா எங்களுக்கு எதிரி, இந்தியா எங்களை அடிமையாக பாவித்தது, இந்தியாவின் உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வளர்ந்து விட்ட நாடு, பொருளாதாரத்தை வளர்ந்து விட்டோம், வேகமான ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் கூறிக்கொள்கிறார்களே தவிர இவர்கள் எல்லாம் அந்த தலைவரின் கீழ் இருக்கக்கூடிய உபதலைவர்கள். இவர்கள் அந்த தலைவர்களிடம் சிறிது பணத்தை பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக அதிகமாக பேசக்கூடிய நண்பர்கள். ஆனால் அந்த நாட்டு மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் போகிறார்கள் என்பது இனியும் ஒரு 4-5 மாதத்திற்குள் தெரிய ஆரம்பித்துவிடும் நண்பர்கள். அதே போன்று ஸ்ரீலங்கா எவ்வளவு கஷ்டத்தில் ஆழ்ந்தது என்பதனையும் நாம் அறிவோம் நண்பர்களே. ஆகவே தற்போது பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் சீனாவின் ஆதரவோடு சீனாவிடம் நிதி உதவி பெற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள் என்றால் இவரின் மூலம் நமக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை வரப்போவதில்லை. ஆனால் தொடர்ந்து சில இக்கட்டான சூழ்நிலைகள் நிலவிக்கொண்டே தான் இருக்கும் நண்பர்களே. எவ்வாறு சீனாவின் தூண்டுதலின் பேரில்
பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் தொடர்ந்து நமது காஷ்மீர் பகுதியில் வந்து கொண்டிருந்து நமது இராணுவ படைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று தற்போது வங்காளதேசத்திலிருந்தும் நம்ம நாட்டிற்கு தீவிரவாதிகள் அதிக அளவில் வர உள்ளார்கள் என்பது தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் தற்போதுள்ள வங்காளதேச அரசு இதற்கு முன்னால் பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசத்தில் வரக்கூடிய நபர்களை தீர விசாரித்து அவர்களை ஸ்குருட்டினை செய்து பின்புதான் அவர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு வங்காளதேசத்துக்கு வர முடியும் பாகிஸ்தானிலிருந்து. ஆனால் தற்போது வங்காளதேசத்திற்கு வரக்கூடிய பாகிஸ்தானில் யாருக்கும் ஸ்குருட்டினை கிடையாது. அவர்கள் விசா பெற்று நேரடியாக நாட்டிற்கு வரலாம் என்று தற்போது கண்டிஷனை தளர்த்தியுள்ளது நண்பர்களே. ஆகவே தீவிரவாதிகள் எல்லாமே காஷ்மீர் வழியாக வருவதோடு மட்டுமில்லாமல் இந்த பக்கம் வங்காளதேசத்திலிருந்து நமது இந்தியாவிற்கு உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகிவிடும். ஆகவே வங்காளதேச பார்டர் அருகே உள்ள உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா போன்ற மாநிலங்களெல்லாம் இந்த தீவிரவாதிகளின் பிரச்சனை அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே. இந்தியாவை ஓரங்கட்ட வேண்டும், இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும், இந்தியா வளர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் சீனா இந்த தெற்காசிய நாடுகளை எல்லாமே தன் பக்கம் இழுத்து வைத்து கொண்டு அந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் வகையில் வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் சீனா செய்து வருகிறது என்பது நன்றாக தெரிகிறது நண்பர்களே. மாலத்தீவு நாட்டில் உள்ள முகமது முர்சி அவர்கள் உடனே பதவியேற்றவுடன் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டார். முதலாக இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக அவர் சீனா சென்று அந்த நாட்டின் தலைவர் திரு ஷி ஜின்பிங் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஏராளமான உதவிகளை பெறுவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக சீனா எந்த உதவியும் நமக்கு செய்யாது போல் தெரிகிறது என்பதை புரிந்து கொண்ட திரு முகமது முர்சி அவர்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இந்தியாவிற்கு வந்து அந்த நாட்டின் கடன்களை எல்லாம் அந்த நாட்டிற்கு பிரச்சனை ஏற்படுத்தாதவாறு வேண்டிய நிதி உதவியை நமது பிரதமர் அவர்களிடம் வாங்கி சென்றார் நண்பர்களே. இந்த பாகிஸ்தான், நேபாள், மாலத்தீவ் ஆகிய இந்த 3 நாடுகளும் ஸ்ரீலங்காவையும் மாலத்தீவையும் ஏன் பார்ப்பதில்லை? சீனாவின் ஆயுதம் எவ்வாறு இருக்கிறது என்றால் தற்போது ஜுகாய் என்ற இடத்தில் சீனாவில் இன்டர்நேஷனல் ஏர் ஷோ ஒன்று நடந்தது நண்பர்களே. இதை நமது இந்தியன் நியூஸ் சேனல் வீடியோ ஒன்றிலும் விவரமாக தெரிவித்துள்ளோம். அங்கே தனது நாட்டைச் சேர்ந்த VT-4 என்று சொல்லக்கூடிய ஒரு மெயின் பேட்டில் டேங்க், ஒரு மெயின் பீரங்கியை பிற நாடுகளிலிருந்து வந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான அதிகாரிகளுக்கு அந்த VT-4 என்ற மெயின் பேட்டில் டேங்கின் செயல்பாடு தன்மையை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அனைத்து நாட்டு டிஃபென்ஸ் நிபுணர்கள் பார்த்து கொண்டிருந்த போது இந்த மெயின் பேட்டில் டேங்க் மேலே ஏறுவது போன்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் மேலே ஏறும்போது அதனால் ஏற முடியவில்லை. எவ்வளவோ சிரமப்பட்டு அதில் ஏற்றுவதற்கு முயன்றும் அதை மேலே ஏற விடாமல் அது பிரச்சனை செய்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அதை மீண்டும் கீழே இறக்கவும் முடியவில்லை, அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை சீனாவில். இது சீனாவிற்கு மிக பெருத்த கேவலமாகிவிட்டதாக தெரிகிறது நண்பர்களே. இது போன்றுதான் அந்த ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும் என்பது உலக நாடுகள் நினைக்கத்தான் தோன்றும். அந்த மெயின் பேட்டில் டேங்கை வாங்கலாம் என்று வந்த பிற நாட்டு டிஃபென்ஸ் நிபுணர்கள் எல்லாமே ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அதே போன்று ரஷ்யாவில் நடந்த ஒரு ஏர் ஷோ ஒன்றிலும் 96B என்ற ஒரு முக்கியமான பீரங்கியும் அங்கு செயலிழந்து விட்டது, செயல்படவில்லை. அதே போன்று பாகிஸ்தானில் வழங்கப்பட்டு பாகிஸ்தானிலே தயாரிக்கப்பட்டு வரும் J-17 என்ற விமானமும் அவ்வளவாக சரியாக இயங்கவில்லை. இதுபோன்று சீனாவிலிருந்து பெறக்கூடிய அனைத்து வகையான ஆயுதங்களும் இவ்வாறு தான் உள்ளன. ஆகவே வங்காளதேசம் எங்கள் நாட்டில் 80% மேலான ஆயுதங்கள் எல்லாமே நாங்கள் சைனாவில் வாங்கி வைத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் தற்போது சீனா வங்காளதேசத்துக்கு என்ன கூறுகிறது என்றால், உங்களுக்கு இனியும் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டித்தருகின்றோம், இனியும் போர்க்கப்பல்களை கட்டித்தருகின்றோம், ஏலமான ட்ரோன்களை தருகின்றோம், மிசைல்களும் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு தருகின்றோம் என்று கூறி அந்த நாட்டினை தன் பக்கம் இழுக்கிறது நண்பர்களே. இவை எல்லாமே இந்த ஆயுதங்களை எல்லாமே ஷோ பீஸாக வேண்டுமென்றால் பங்களாதேசம் வைத்துக்கொண்டு அதில் ஒரு ஸ்டிக்கரை வேண்டுமென்றால் ஒட்டி வைத்துக் கொள்ளலாம். அதன் பெயர் சீனாவிலிருந்து வாங்கப்பட்ட ஆண்டு என்ன என்று வேணுமானால் ஒட்டி கொள்ளலாமே ஒழிய இந்த ஆயுதங்களை வைத்து வங்காளதேசம் நாடு எதுவும் செய்ய போவதில்லை. அந்த ஆயுதங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான வீரர்களும் அங்கு இருக்க போவதில்லை. அந்த ஆயுதங்கள் எல்லாமே அவ்வாறு செயல்படாமல் எதற்கும் பயன்படுத்தப்பட முடியாமல் அது ஷோபீஸாகத்தான் இருக்க போன்றது நண்பர்களே. இந்தியா மிக அமைதியான நாடு. மற்ற நாடுகள் எந்த விதத்திலும் செயல்பட்டாலும் மிக பொறுமையாக காத்து கொண்டிருக்கும். நம் மீது பிரச்சனையை ஏற்படுத்தினால் நாம் உடனடியாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு வேண்டிய
தொழில்நுட்பங்கள், ஆயுதங்கள், ஆட்கள், தைரியம் என எல்லாமே இந்தியாவிடம் இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே சீனா என்னதான் நமது நாட்டிற்கு பிரச்சனைகளை செய்து கொண்டிருந்தாலும் அதனால் நிச்சயம் ஜெயிக்கப் போவதில்லை. பாகிஸ்தானை போன்று சீனாவும் வங்காளதேசம் மாறப்போகின்றது என்பதனை இனி சிறிது காலத்தில் நாம் நேரடியாக காண முடியும் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.